வணக்கம் நேர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலுடைய தீவிர திருத்த பணி என்பது இந்தியா முழுக்க நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்து ஏற்கனவே பீகாரில் அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் 10 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு நாளை முதல் இந்த எஸ்ஐஆர் என்கிற அந்த தீவிர திருத்த பணிகள் என்பது நடைபெற இருக்கிறது. இதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பு எப்போது வெளியானதோ பீகாரிலேயே அப்பொழுதிலிருந்தே தன்னுடைய கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். முதலில் கூட்டணி கட்சிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தை திமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நடத்தினார். அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் என்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து இந்த கூட்டம் என்பது நேற்றைக்கு நடந்தேறி இருக்கிறது. இந்த பணிகளை தேர்தல் ஆணையம் ஒத்திவைக்க வேண்டும், இல்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்று அந்த கூட்டத்திலே ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் திருமண விழாவில் ஒன்றில் பேசுகிற போது இது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி என்பது ஏதோ சீர்திருத்தம் அல்ல, சதி என்று வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன, விரிவாக நவாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மருத்துவர் சஃபி சுலைமான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக திரு பத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று கொங்கு இளைஞர் பேரவையினுடைய சார்பாக அதனுடைய தலைவர் தனியரசு அவர்களும் ஜூம் வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல தனியரசு உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதாவது கூட்டணி கட்சிகளை சார்ந்த கட்சிகள் அப்படிங்கிறதும் கடந்து அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு கூட்டம் என்பது இந்த எஸ்ஐஆரை பார்த்து அதனை விவாதிப்பதற்காக நேற்று கூடியது. நீங்களும் முதலமைச்சர் தலைமையிலான அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றீங்க. இந்த நிலையில் இது ஒரு மிகப்பெரிய சதி அப்படிங்கிறார் முதலமைச்சர். எந்த அடிப்படையில் அவர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததா நீங்க நினைக்கிறீங்க? நேற்றைய கூட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம் ப்ளீஸ். இல்ல, சரியான நேரத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி பல்வேறு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பதுல மைய ஒன்றிய பாஜக மோடி அரசினுடைய தமிழ்நாட்டிற்கு விரோதமான அல்லது மாநில உரிமைகளை பறிக்கிற பல்வேறு ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற எந்த திட்டத்தையும் சட்டத்தையும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக முதலில் பாஜக அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களை சட்டங்களை எதிர்த்து களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் கட்சின்னா அது நம்முடைய தமிழ்நாடு அரசு, திமுக, திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி நம்ம இப்ப நம்ம அதாவது நாடாளுமன்ற எண்ணிக்கைக்கான தொகுதிகளினுடைய எண்ணிக்கை மறுசீரமைப்பை பத்தியும் நம்ம தான் முதல்ல குரல் கொடுத்தாரு. நம்முடைய இந்தியாவை விழித்துக் கொண்டது இப்பொழுது ஒரு வகையில அமைதியாக பாஜக அதை கைவிட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கணும். இப்ப வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் என்கிறத நாளையிலிருந்து அறிவித்து அது 12 மாநிலங்கள், அதுல குறிப்பா தமிழ்நாடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான பணிகள், நம்ம தேர்தல் பணிகள் இருக்கிற பொழுது வாக்காளர்களை நாங்க உண்மையான வாக்காளர்களை தேர்வு செய்கிறோம் என்கின்ற அளவில் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு தகுதியானவர்களை விலக்கிவிட்டு தகுதியற்றவர்களை இணைத்து பாஜகவுக்கு சாதகமான ஒரு வாக்காளர் தொகுப்பை தமிழ்நாட்டில் உருவாக்க திட்டமிட்டு சரி செய்கிறது பாஜக அல்லது மோடி அரசு அல்லது தேர்தல் ஆணையம் அதனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப. ஆகவே இதை உடனடியாக நம்ம கண்டித்து தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். இப்ப நீங்க ஏற்கனவே நெறியாளர் சரவணன் நீங்க சொன்ன மாதிரி, அதாவது முதல்ல தோழமை கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தி பிறகு அவர்களுடைய வேண்டுதல் அல்லது விருப்பத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலையும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தனியரசு உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக அரசியல் இயக்கங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட இயக்கங்கள், கட்சிகள், தலைவர்கள் நேற்று பங்கெடுத்துக் கொண்டு அதுல தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யலாம். அதுல இன்னும் கூடுதலா என்னன்னாயா, இப்ப நம்ம இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த தீவிர வாக்காளர் சிறப்பு இந்த பணியை இந்த முறை அல்லது இந்த திட்டம் அரசியல் சாசனத்துக்கே எதிரானது. தேர்தல் ஆணையத்துக்கு இப்படிப்பட்ட உரிமையே இல்லை. இவைகளெல்லாம் மீறி பாஜக இதை செய்கிறது என்று நம்முடைய திராவிடர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி ஐயா சொன்னாங்க. அதுல வைகோயா, பல்வேறு நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பிறந்தகை மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், இவங்கெல்லாம் ரொம்ப அதுல ஆழமான பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டே வந்தாங்க. அதுல என்ன நினைச்சுன்னா, இது தேர்தல் காலம், பருவமழை காலம். ஆகவே இந்த பருவமழை பெய்து அல்லது பல்வேறு மக்களுக்கான அரசு இயந்திரம் முழுக்க மக்களுக்காக இயங்க வேண்டிய சூழல்ல
இது மாதிரியான தேர்தல் பணிகளுக்கு வருவாய் அதிகாரிகள் பணியாளர்கள் பயன்படுத்துவதில் ஒரு நெருக்கடி இருக்கும். ஆகவே இதை நீங்க வந்து தேர்தல் முடிந்து அல்லது அவசர அவசரமாக இப்போது செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது, இதை நீங்க தடுத்து வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு வரைவு தீர்மானத்தை கூட நம்ம முதல்வரைய கொண்டு வந்தாங்க. ஆனா அரசியல் கட்சிகளுடைய பல்வேறு நாங்கெல்லாம் என்ன சொன்னோம்னா, எஸ்ஐஆர்ங்கிற இந்த முறையே பிழையானது, தவறானது. நம்ம உடனடியா நீதிமன்றத்தை அணுகி இதுக்கு தடை வாங்கணும். மக்கள் மன்றத்திலையும் நம்ம அடுத்து போராட்டத்தை நடத்தி மக்கள் மத்தியிலையும் இதுல விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பல கட்சிகள் சொன்ன உடனே ஒரு சிறந்த ஜனநாயகவாதி, இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான மூத்த தலைவர் அப்படின்னா அது நம்முடைய திமுக தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் தாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நேற்று. அப்படியே நீங்க ஒவ்வொரு தலைவர்களா தன்னுடைய கருத்து சொல்லி வந்தாங்க. ஏற்கனவே இருந்த அந்த வரைவு தீர்மானத்துல இந்த திருத்தத்தை கொண்டுட்டு வந்து அந்த திருத்தத்துல வந்து எஸ்ஐஆர் என்கின்ற இந்த தீவிர திருத்த வாக்காளர் சீரமைப்பையே நம்ம தடுத்து நிறுத்தணும், இது தேவையற்றது என்ற தீர்மானத்தை இறுதியா அந்த தீர்மானத்தில் சேர்த்து அந்த தீர்மானத்திலே அனைத்து கட்சிகளும் ஒரே மனதோடு ஒப்புதல் தந்து நேற்று தீர்மானம் வெளியாயிருக்கிறது. அந்த தீர்மானம் தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல உடனடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய பொறுப்பாளர் ஐயா RS பாரதி உச்ச நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்தாங்க. அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு விரைவா அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களினுடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக, இந்தியாவினுடைய வாக்காளர்கள் அல்லது மக்களினுடைய வாக்குரிமையை பாதுகாக்க எப்படி விரைந்து அது செயல்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு நேற்று அனைத்து கட்சி கூட்டம், இன்று உச்ச நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான மனு. நிச்சயமா சார், அதாவது நீங்க சொல்ற மாற்று கருத்து இல்ல. முதலமைச்சர் அவர்கள் முன்கூட்டியே உணர்ந்து இதற்கான பணிகளை ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இன்றைக்கு போயிருக்குதுங்கிற குரலை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. ஆனா நீங்க சொன்னீங்க இது அரசியலமைப்பிற்கு விரோதமானது அப்படின்னு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் வழிமொழிந்ததை நீங்களும் வந்து சொல்றீங்க, பேசுனதை நீங்களும் வழிமொழிகிறீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுல என்ன கேள்வினா 1951 இருந்து ஏற்கனவே 2004 வரைக்கும் 8 முறை நடந்திருக்கிறது. அப்ப ஏற்கனவே நடந்த ஒன்று இப்போது மட்டும் எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கும்? அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா சிறப்பு திருத்த பணின்னு ஒன்று நடக்கும், அதற்கு பதிலாக எஸ்ஐஆர் ஒன்று நடக்கிறது. ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? நீங்க ஏன் பதறுறீங்க அப்படிங்கிற கேள்வியை அதிமுக கேக்குது. அதுதான் இப்ப அதிமுக வந்து இப்ப பாஜகவுல இருக்கிற அதிகாரபூர்வமா இருக்கிற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட இதுல இது ஏதோ சிக்கல் இருக்குதுங்கிறது தெரிஞ்சு அமைதியா இருக்கிற நேரத்துல அதிமுக பதட்டப்பட்டு பாஜகவின் அல்லது இந்த அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த எஸ்ஐஆர்ங்கிற இந்த திருத்த தீவிர சட்ட நடைமுறையை அமுல்படுத்துறதுக்கு வலியுறுத்துற கொடுமை இருக்குல்ல, அதுதான் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கிற மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய வருத்தம், அவமானம். இதுல அது ஒரு திராவிட இயக்கமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் பெயரால் இயங்குகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி தலைமையில் இருக்கிற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமை அல்லது வாக்காளர் உரிமை அல்லது தமிழ்நாட்டுக்கு நேர்ந்திருக்கிற இந்த அபாயம் இது குறித்து 50க்கும் மேற்பட்ட அனைத்து கட்சிகள் எடுக்கிற ஒரு முடிவுக்கு அது நேர் மாறாக ஒரு வடநாட்டினுடைய ஒரு கட்சி, ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த சதி என்று நம்முடைய முதல்வர் சொன்னதை போல அந்த சதிக்கு அதிமுகவும் இரையாகி இருக்கிறது. அதுல இல்ல சார், 50 கட்சி ஆதரிக்குதுங்கிறதுனாலயே அதிமுகவும் ஆதரிக்கணுங்கிற நிலைப்பாடு வரக்கூடாது இல்லையா? அவங்க சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. ஏங்க நாங்களும் திருத்தணும்னு தான் சொல்றோம், டி நகர்ல அதுக்கான பிரச்சனைகள் இருக்கு, சில ஏரியாக்கள்ல அந்த பிரச்சனை இருக்கு, நாங்க கொடுத்துருக்கிறோம், அதை தானே செய்ய போறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? நீங்க கூட்டணி கட்சிகள்லாம் பயப்படுவதற்கும் திமுக தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் பயப்படுவதற்கும் அதிமுக கேட்பதற்கு என்ன வித்தியாசம்? இல்லையா, இப்ப நீங்க 1951 இருந்து பல முறை இது மாதிரியான வாக்காளர்களுடைய சிறப்பு திருத்த சீராய்வெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். எந்த இடத்துலயாவதுயா இப்ப பீகார்ல இந்த 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர்கள் பட்டியலிருந்து தேர்தல் ஆணையம் விலக்கியதை போல இந்தியாவில் இதற்கு முன்பு இப்ப எங்க சரவணையா நீங்க கேட்கிற மாதிரி இதற்கு முன்பு நடந்த வாக்காளர்கள் திருத்த பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்கள் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் வெளியேற்றப்பட்டதாக, தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக எந்த வரலாறு இதுவரைக்கும் இல்லை. சரி, அப்ப 65 லட்சம் வாக்காளர்களை நீங்க வந்து அங்க வெளியேற்றிருக்கீங்க. அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் இப்ப எங்க போனாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க? அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த வாக்காளர்கள் இப்ப எதிர்காலத்தினுடைய இந்திய நாட்டில் அவர்கள் வாக்குரிமையை எங்கு இவ்வளவு காலமும் பெற்றிருந்தவர்கள் இப்பொழுது எங்க இருக்கிறார்கள், அவர்களுக்கான வாக்குரிமை என்ன ஆனது? அப்ப ஒரு சுதந்திர நாட்டில்
65 லட்சம் வாக்காளர்களின் வாக்குரிமையை பறித்துவிட்டு சரி. அந்த மக்கள் அங்கு வறுமையில் இருக்கிறார்கள். அங்கு பல்வேறு நெருக்கடிகளில் வாழ முடியாத சூழல்ல பல்வேறு மாநிலங்களுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள், அந்த மண்ணின் அந்த மக்கள், அந்த பூர்வகுடி மக்களை, அந்த மண்ணின் மக்களுக்கான வாக்குரிமையை பறித்து அவர்களை நாடற்றவர்களாக, வாக்கற்றவர்களாக, அவர்களை ஒரு 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 ஆதரவற்ற நிலையில நிறுத்தி இருக்கிற இந்த பாஜக இருக்குல்ல, இதை விட தேச விரோத செயல் வேற என்ன இருக்க முடியும்? நிச்சயமா இல்ல, ரொம்ப சரியான ஒரு கேள்வியை தான் நீங்க எழுப்பியிருக்கீங்க. இதுக்கு முன்பாக 8 முறை நடந்திருக்கலாம். ஆனா எந்த முறையிலும் இல்லாத அளவிற்கு இந்த முறை 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கதா வரலாறு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கும். பத்ரி சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் இது சீர்திருத்தம் அல்ல, சதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இதை வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய பார்வையிலிருந்து முன்வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குடிமகனாக வருகிற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்காளனாக நான் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறேன், ஒரு 4 ஆஸ்பெக்டில் மக்கள் வந்து இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, தனியரசா சொன்ன மாதிரி நீங்களும் கேட்டீங்க, இது வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷனல். பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 நீங்கள் வந்து என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா கவர்மெண்ட் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணணும். ஏற்கனவே நடந்ததெல்லாம் அரசு முடிவெடுத்து தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர். ஓகே, இப்போ ஏன் கவலைப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம்? நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லாத ஆளுங்கட்சியினுடைய பிரதமர் உள்ளிட்ட 2 ஆளுமை மிக்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும். இன்றைக்கி எடுத்துட்டாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. சரி. அப்போ ஒன்று அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது. இன்னொன்று என்னென்னா டெமோக்ராட்டிக் ப்ராசஸே கிடையாது, ஜனநாயக நடைமுறைக்கு விரோதமானது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எந்த நீங்கள் ஒரு போட்டியிலையும் ஒரு அம்பையர் வந்து ரொம்ப நடுநிலையோடு இருக்கணும். இப்போ நாங்கள் இதை வந்து பியூரிஃபை பண்ணுறோம் அல்லது இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, தேர்தலில் போட்டியிடக்கூடிய சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளோடு நீங்கள் கலந்து பேசி இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே, அரசியல் கட்சிகளுக்கு தெரியாமலேயே ஒரு ஆளுங்கட்சி சொல்கிறத மட்டுமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இந்த தேர்தல் ஆணையம் அவருடைய கைப்பாவையாக இயங்குறது இல்லையா? இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயக தன்மைக்கு முற்றிலும் விரோதமான. 28ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா கட்சியும் கூப்பிட்டு தேர்தல் ஆணையம் என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு? நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. ஓகே, எவ்வளோ நாள் பாருங்கள், நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. 28ஆம் தேதி கூப்பிட்டு நடத்துறாங்க. எப்போ நடத்துறாங்கன்னா, பீகாரில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஒரே வீட்டில் இவ்வளவு வாக்காளர் இருக்கிறாங்க, அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சைஃபர்னு இருக்கு, இப்படி எல்லாம் வந்த பிறகு இவ்வளவு ஒரு கலேபரங்களும் ஒரு ரொம்ப ஒரு வேடிக்கையான நடவடிக்கைகள் நடந்திருக்க பிறகு நீங்கள் இப்படி ஒரு ப்ராசஸை பண்ணுறாங்க. 3, இது நீதிமன்றத்தில் இருக்குது. சரி, இந்த பிரச்சனை வந்து பீகாரில் நடந்ததுக்கு பிறகு இது வந்து என்னன்னா, நீங்கள் ஒரு ஸ்பெஷல், அதாவது எவ்ரி இயர் வந்து நீங்கள் பட்டியலை பியூரிஃபை பண்ணுறதுங்கிறது வேறு. ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெயர்வு இருக்கும், மைக்ரேஷன் இருக்கும், டெத் இருக்கும், நியூ இன்க்ளூஷன் இருக்கும். எவ்ரி இயர் நீங்கள் பண்ணுறதுங்கிறது வேறு. ஒரே நேரத்தில் இது வந்து 51 கோடி வாக்காளர்களை பியூரிஃபை பண்ண போகிறாங்களாம். சரி, இந்த ப்ராசஸில் 1 மாதம் ப்ராசஸில் நாளைக்கு ஆரம்பித்து நவம்பர் 4 ஆரம்பித்து டிசம்பர் 4 வரைக்கும் எவ்வளோ பேர் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்கன்னா 51 கோடி வாக்காளர். நீங்கள் 10-12 மாநிலங்கள் சேர்த்து இந்திய மக்கள் தொகையில் 3இல் 1 பங்கு மக்களை ஒரே ஒரு மாதத்தில் நீங்கள் முழுசாக வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி முடிக்க போகிறாங்கங்கிறது ஒரு மலைக்க வைக்கிற யதார்த்தத்தில் எவ்வளவு பெரிய ஜனநாயக தேர்தல் திருவிழாவை இந்திய எலெக்ஷன் கமிஷன் நடத்துது நம்ம பார்க்குறோம். இன்னும் 100 கோடி மக்கள் இருக்கிறதுல 4-5 பாரதிய ஜனதா மேல குற்றச்சாட்டு வச்சாலும் தேர்தல் நடத்துறாங்கல்ல 30 நாளுக்குள்ள. இல்லை சார், நான் என்ன சொல்றேன்னா, பீகாரில் எப்படி நடந்ததுன்னா பார்த்தோமே, மகாராஷ்டிரா எப்படி நடந்ததுன்னு பார்த்தோமே. பீகாரை மகாராஷ்டிராவை தொடர்ந்து 12 மாநிலங்களும் அலங்கோலம் அரங்கேற போகிறதுங்கிற ஒரு சந்தேகம் ஒரு வாக்காளனாக என்னுடைய பார்வையில் நான் முன்வைக்கிறேன். 4வது மிக முக்கியமான விஷயம், இதுக்கு எடுத்துக்கொள்கிற காலம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பாங்களாம். புதிய வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடுவாங்களாம்? டிசம்பர் 9 வெளியிடுவாங்களாம். 4ஆம் தேதி வரைக்கும் ஃபீல்டில் இருப்பாங்க. 5ஆம் தேதி தான் படிவங்கள் வந்து அலுவலகத்துக்கு சேரும். 6, 7, 8 3 நாள் தான் இருக்குது. 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிடுவாங்களாம். அதே போல் ஜனவரி 31 வரைக்கும் நீங்கள் ஆட்சேபனை கொடுக்கலாமா? இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து 7ஆம் தேதி வெளியிடுமா? இதில் 3 நாள், அதில் 5 நாள். நீங்கள் வந்து கணக்கெடுத்த பிறகு 3 நாட்களில் 51 கோடி வாக்காளர்கள் கொண்ட பட்டியலை, வரைவு பட்டியலை வெளியிட்டுருவாங்க. ஆட்சேபனை சொல்கிற கடைசி நாளிலிருந்து 6 நாட்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுருவாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்குற மாதிரி நீங்கள் தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டு பாஜகவை கன்வின்ஸ் பண்ணி அல்லது பாஜகவோடு இருக்கக்கூடிய
சில கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஒரு கேம் பிளானை அரங்கேற்ற போகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகமும் ஒரு பதட்டமும் என்னை போன்ற இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான வாக்காளர்களுக்கு எழும்புது. ஓகே, அவே இதை தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை நிலுவையில் இருக்குது. சரி, ஏன் நீங்கள் வந்து பீகாருக்கான கேள்வியே நீங்கள் ஒன்றும் சொல்லலை. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, ஏற்கனவே நடந்ததுக்கும் இப்போ நடக்க போகிறதுக்கும் இடையில் வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த குடியுரிமை திருத்த சட்டம். சரிங்க, நீங்கள் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு இருக்கு இல்லையா, இதை வந்து பண்ணும்போது தான் அஸ்ஸாமில் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறாங்க, நிறைய வந்து பெங்கால்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள நாங்கள் பியூரிஃபை பண்ணணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வேலையை செய்ய போகுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் செய்ய வேண்டிய ஒரு வேலையை யார் இந்தியாவுடைய குடிமகன் என்பதை யார் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னால் உள்துறை அமைச்சகம் தீர்மானிக்கணும், ஹோம் மினிஸ்ட்ரி தீர்மானிக்கணும். அந்த வேலையை தேர்தல் ஆணையம் செய்கிறது. இவ்வளவு ஆபத்துகள் நிறைந்திருக்கிற ஒரு அள்ளி தெளித்த அலங்கோலமான ஒரு நடவடிக்கையை நிச்சயமாக எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பாருங்களேன், இந்தியா முழுக்க இப்போ கூட சொல்லுவாங்க, வாதத்துக்கு சொல்லுவாங்க, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் நடக்குது. நீங்கள் வந்து திருவண்ணாமலை ஆளுகிற அங்கே கேரளாவில் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் எதிர்க்கிறீங்களே, அப்போ நாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நடக்குது அப்படின்னு ஒரு வாதத்துக்காக கேள்வி வைப்பாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளில் எதிர்க்கிற கட்சிகள் 90% கட்சிகள் இருக்கிறது. இந்த ப்ராசஸை ஆதரிக்கிற கட்சிகள் பாஜகவோடு இருக்கக்கூடிய கட்சிகள். பாஜக ஏன் ஆதரிக்குது? நீங்கள் ஜெய்பீம் சினிமாவில் வந்து சூர்யாட்ட MS பாஸ்கர் சொல்லுவார், இவர் வந்து பாராட்டுவார், பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் என்ன பாராட்டுறீங்க, அப்போ கொஞ்சம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு, ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுன்னு சொல்லுவார்ல. இப்போ பாஜக இதை ஆதரிக்கிறது பாராட்டுகிறதுன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் ஏதோ தப்பு பண்ணுதுன்னு இன்னும் கொஞ்சம் நாம அந்த எச்சரிக்கை உணர்வு அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இல்ல அவங்க மட்டும் ஆதரிச்சா பரவாயில்ல சார், அதிமுக ஆதரிக்குது, உங்களுக்கு நம்பிக்கை வரல? அதாவது நீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பொதுவா வந்து முதலமைச்சர் சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் அந்த கட்சிக்கு பொருந்தும். சரி, நீங்க என்னன்னா சார், இவ்வளவு ஒரு ஆன்டி கான்ஸ்டியூஷனலா ஜுடிஷியல் இருக்கக்கூடிய பிரச்சனையை, மக்களுடைய ஒரு உரிமையை கேள்வி கேட்கிற பிரச்சனையை ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் தார்மீகம்னு கேட்கணுமா வேண்டாமா? ஓகே, நீங்கள் அதெல்லாம் ஒரு கேட்பதற்கான எந்த தார்மீக உரிமையும் இழந்து விட்ட நீங்கள் உங்களுடைய நீங்கள் ஆதரிச்சான்னு எதிர்த்தான்னு யார் மக்கள் உங்களை கவனிக்க போகிறாங்க? நிச்சயமா இல்லை, பேசலாம் சார். அதாவது தேர்தல் ஆணையம் நடத்திய அந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு அறிவிக்கை வந்து வெளியிடுறாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இந்த பணிகளை ரொம்ப வெளிப்படையாக பண்ணணும், நியாயமாக பண்ணணும், தேர்தல் அலுவலர்கள் மாநிலத்தில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் தான் ஈடுபட போகிறாங்க, அவங்கள சரியாக ஈடுபட சொல்லுங்கிற அறிவுறுத்தல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அது போதாதாங்கிற கேள்வி இருக்கிறது. பேசலாம், நான் சஃபிட்டி பேசிட்டு வந்துடுறேன். சஃபி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சதி அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க, பாஜக என்ன கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு சதி தான் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து எதிர்கருத்து வருது. இல்லை, இது சதிங்கிறதுக்கு தனியரசு அண்ணனும் சொல்லிட்டாரு, பத்ரி அண்ணனும் அது விளக்கமாக சொல்லிட்டாங்க. காரணம், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் செய்திகள்லேருந்தே சொல்கிறேனே, ரிவிஷன் வேணுமா, ரிவிஷன் வேணும். ஓகே, இதுக்கு முன்னாடி பண்ண SSR நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்பெஷல் சம்மரைஸ்ட் ரிவிஷன் ஒன்று எல்லா எலெக்ஷன்ஸ் முன்னாடியும் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த ரிவிஷனுக்கு வந்து திமுகவோ வேறு எந்த தோழமை கட்சிகளோ வேறு தமிழ்நாடு சேர்ந்த எந்த கட்சிகளோ இதுவரை எது எதிர்ப்பு சொன்னதில்லை. அப்போ ரிவிஷன் வேணுமா? எஸ், ரிவிஷன் வேணும். பட் எந்த மாதிரியான ரிவிஷன் வேணுங்கிறது தான் பாயிண்ட். இப்போ நீங்கள் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்கிறதுக்கான இன்னொரு அப்ரிவேஷன் நான் சொல்கிறேன். SIR இஸ் செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிமூவல். இதுதான் அது SIR உடைய ஃபுல் ஃபார்ம், செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிமூவல். இதை வந்து மிக தெளிவாக செய்வதற்காக தான் இதை கட்டமைத்து பண்ணியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ என்ன கொடுமைனா, நம்ம நாட்டில் வந்து படிக்காதவங்களை விட படித்தவங்களை பார்த்தா இப்போ பயமாக இருக்குது. ஞானேஷ்குமார் மாதிரி போன்ற படித்த ஆட்களை பார்த்து தான் இப்போ நம்ம நாடு வந்து பயப்பட வேண்டியிருக்குது. காரணம், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் தான் உச்சகட்டம். அதாவது சார், உங்களுக்கு SIR பற்றி முதலில் இது நமக்கு ஆபத்தாக விளையும் என்று மாண்பு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக டேட்டாவோட பேசுகிறார். அதை விட SIRல ரிமூவ் பண்ண 7 பேர் கூட உட்காந்து தேநீர் அருந்துகிறார். இதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் 3.6 லட்சம் பேரை வந்து பீகாரில் எந்த விட காரணமும் இல்லாமல் அவங்க ஊடுருவல்காரர்கள் நீங்கள் வெளியே துரத்துட்டீங்க. அப்போ 2024 அந்த 3.6 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா இல்லையா?
அந்த டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் சொல்லணுமா இல்லையா? அப்போ அது அவங்க ஊழல்காரங்க இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க நாட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களா? நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்களா? அவங்களுடைய வேற அபவுட்ஸ் இப்போ என்ன? இதெல்லாம் கேள்வி கேட்க விஷயம் நம்ம இருக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும். 3 நான் சொல்றது 350 பேர் 350 பேர் கூட வேணாம், 30 பேராவது வெளிநாடுகளிலிருந்து பீகாருக்குள்ள இருந்தவங்களை நீங்க கண்டுபிடிச்சு நாங்க இவங்களை அமெரிக்கால இருந்து எப்படி விலங்கிட்டு இந்தியர்களை அனுப்புனாங்களோ அந்த மாதிரி அந்த நாட்டுக்கு நாங்க அனுப்பி வச்சோம். ஒரு டேட்டா எலெக்ஷன் கமிஷனோ ஒன்றிய அரசோ காமிச்சுதான் இந்த மக்களுக்கு. இதை எல்லாமே காட்டாம பொதுவாக நீங்க செய்யும் போது எவ்வளவு அச்சம் இருக்கும். காரணம், தமிழ்நாட்டில் இன்று இரவோடு நம்ம வாக்குரிமை எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருச்சு. இன்று இரவோடு நமக்கு வாக்குரிமை கிடையாது. சரவணனுக்கும் கிடையாது, பத்ரி சார் கிடையாது, எனக்கும் கிடையாது. இப்போ வாக்குரிமை நீங்க ஃப்ரீஸ் பண்றீங்க 1 மாசத்துக்கு. இந்த வாக்குரிமை 1 மாசத்துக்கு ஃப்ரீஸ் ஆகுது. நீங்க இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல உங்களை பற்றிய முழு விவரங்களை நாம் போய் சொல்லணும். சரி, நான் இந்த ஊர்ல தான் பிறந்தேன், என் அப்பா அம்மா இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க, இங்க தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் சார். ஒரு கேள்வி, நீங்க ஆரம்பத்துல இருந்து தேர்தல் ஆணையம் மேல நான் எப்படி நம்புறது, இன்னும் படித்தவர்களை பார்த்தால்தான் பயமா இருக்குங்கிற ஒரு பெரிய அச்சப்பாறைகளை நீங்க முன்னோக்கிறீங்க. இல்ல அது உங்களுக்கு இருக்க நியாயமான கேள்வி, நான் மறுக்கல. ஆனா நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எஸ்ஐஆருக்கு முழுக எதிர்ப்பு இல்லை. 2026 தேர்தலுக்கு முடிஞ்சதற்கு பிறகு நீங்க வேணா பண்ணிக்கோங்கிறதா. அப்ப இப்ப இல்லாத நம்பிக்கை அப்ப மட்டும் எப்படி உங்களுக்கு வருங்கிற கேள்வி இருக்குல்ல. சிம்பிள். இவங்க ஏன் அந்த 8 ஸ்டேட்ல அஸ்ஸாம பின்னாடி தள்ளினாங்க? அதுக்கு ஏதாவது குடியுரிமை திருத்த சட்டம் தனியா இருக்கு. இதுதான் சார் காமெடியே. நிறைய பேர் ஊடுருவ இருக்கிறாங்க. இல்ல நான் சொல்லட்டுங்களா? அப்போ எந்த டேட்டாவையும் முழுமையாக சமர்ப்பிக்க தெரியாத ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும்போது அச்சம் தானாக மக்களிடத்தில். ஏன்னா நீங்க கை வைக்கிறது அடிப்படை உரிமை சார். நீங்க கை வைக்க போறது அடிப்படை உரிமை. இப்போ இன்னைக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ஓட்டிங் ரைட்னா, நாம இன்னையில இருந்து 1 மந்த்க்கு சிட்டிசன்ஷிப்பே நம்மகிட்ட இல்லன்னு அர்த்தம். இல்ல அதுல மாற்றுக்கிறது இல்ல. அதிமுக என்ன கேக்குறாங்கன்னா 2026க்கு பிறகு நீங்க நடத்துங்கன்னு சொன்னா, அப்ப 26 தேர்தலை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? ஏற்கனவே போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதை வைத்துத்தான் நீங்க எல்லாம் வெற்றி பெற்றீங்கிற குற்றச்சாட்டை சார்ஜ் உங்க மேல வைக்கிறாங்க. அவங்க அதிமுக பத்தி சொன்னோம்னா சொல்ல வேண்டியது சார். விவசாயிகள் சட்டம் வரும்போது எந்த விவசாயி பாதிக்கப்பட்டாங்க காமிங்கன்னு கேட்டாங்க. NRC CAA சட்டம் வரும்போது எந்த இஸ்லாமிய சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டாங்க காமிங்கன்னு கேட்டாங்க. 3வது காஷ்மீர் இது வரும்போது அவங்க MP அங்க பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டு பாடின கூட்டம் அது. அவங்கள பத்தி இங்க பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு காரணம், உள்ள இருக்கிற எந்த விதமான அடிப்படை விஷயமே தெரியாம பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கு பேரட் பண்ற, அதுக்கு ஒபே பண்ற ஒரு ஆட்கள் தான் இப்ப அதிமுக. இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தாக்கா SIR முதல்ல எதிர்த்தவர் அவராக தான் இருந்திருப்பார். சரிங்களா? இவங்க கேட்குறீங்க 2026 வந்த பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை தான். ஏன்னா காரணம் என்னன்னா, நீங்க மிக தெளிவாக 2024 வரை எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய எலெக்ஷனை முடித்து விட்டு பாயிண்ட் அதுதான். 2024 அப்ப நான் இப்படி கேட்கிறேன் உங்ககிட்ட, அப்ப 2024 இத்தனை கள்ள ஓட்டும் இத்தனை ஊழல்காரர்கள் ஓட்டு போட்டதையும் நீங்க அக்செப்ட் பண்ணி ஆட்சியில் இருக்கீங்க இல்லையா? அது தவறு தானே? அது உங்க அந்த எலெக்ஷன் கேன்சல் பண்ணிடலாமே, இப்போ புதுசா எலெக்ஷன் வைக்கலாமே. சோ ஏன்ட்ட கேட்டீங்கன்னா SIR வேணுமானா from the start எஸ் வேணும். பட் it should not be a special intensive revision of just 1 month. 1 மாசத்துக்குள்ள எப்படிங்க நீங்க 6.5 கோடி வாக்காளர்கள் டேட்டாவை எடுக்க முடியும்? How is it that possible? இல்ல நிச்சயமா இப்போ நீங்க வச்ச அந்த கேள்வியின் அடிப்படையில் எனக்கு அடுத்த கேள்வியும் கூட இருக்கிறது. இந்த 10-12 மாநிலங்கள்ல குஜராத்தும் ஒன்று. 2026 தமிழ்நாட்டுக்கு தேர்தல்னா 27 குஜராத்துக்கு தேர்தல். அப்ப நீங்க சொன்ன அதே ஃபார்முலா அங்கே அப்ளை ஆகும் இல்லையா? அப்ளை ஆகும். பட் நான் முதல்ல சொன்னேன், செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிமூவல் குஜராத்ல நடக்குமா? பீகார்ல ஆச்சுது, தமிழ்நாடு நடக்கும், கேரளால நடக்கும், வெஸ்ட் பெங்கால் நடக்கும். குஜராத்தில் ஸ்பெஷல் இன்க்ளூஷன் அண்ட் ரிமூவல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அவங்க செலக்டிவா பண்ணும்போது, செலக்டிவ் இன்க்ளூஷன் ரிமூவல் பண்ணும்போது தமிழ்நாடு தான் அச்சப்பட வேண்டும். ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய விஷயம் பாஜக ஆளாத மாநிலங்களில் எதையெல்லாம் தூக்கலாம், எதையெல்லாம் சேர்க்கலாம். இப்போ அதை சேர்க்கும் போது அவங்க பாஜகவை, அதாவது அவங்களுடைய ஆட்சிகளை விரிவாக்கம் செய்ய இது இன்னொரு விஷயமா எலெக்ஷன் கமிஷன் கைப்பாவை கூட வச்சுறாங்கறத மேட்டர். இல்ல நிச்சயமா இல்ல மற்ற மாநிலங்கள் வேற சார். ஆனா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா,
நீங்க அவங்க BLO போடுறாங்கன்னா BLA 2 ஒவ்வொரு கட்சியினுடைய சார்பாக அங்க இருக்க போறாங்க. அவங்களுடைய நாலேஜ் இல்லாம அவ்வளவு ஈஸியா எடுத்துற முடியுமா? அது எப்படிங்க பாசிபிள்? கேள்வி இருக்கு. இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்றேன். நான் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே சரவணன் எங்க கிட்ட வந்து எலெக்ஷன் ஒர்க் பார்ப்போம். எங்க கிட்ட ஜாவிதாங்க இதை கொடுத்துருவாங்க ஓட்டர் லிஸ்ட். நாங்க தான் வந்து யாரு இருக்கிறாங்க, எந்த அட்ரஸ்ல வந்து ரீசெண்டா இறப்பு இருந்தது அது ரெட்ல மார்க் பண்ணுவோம். அதை வந்து நாங்க போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பண்ண வேலை இதெல்லாம். அதனால BLA 2 விஷயம் வந்து தமிழ்நாட்டில் அது ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா 1 மந்த்துக்குள்ள BLO பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், BLA 2 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 80 ரூபாய் கொடுத்து உங்களால ஒரு ஓட்டு தூக்கிட முடியுங்க. எலெக்ஷன் கமிஷன் இதுல ஓட் போர்ட்டல்ல போய் 80 ரூபாய் கொடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா இந்த வீட்டுல 8 ஓட்டு இல்லன்னு தூக்கிட முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும்போது BLA 2 இருந்தாலும் இப்போ இருக்கிற BLC இருந்தாலும் BDA இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக செய்வார்கள். அதனாலதான் திமுக இவ்வளவு தீவிரமாக தமிழ்நாடு தலை குனியாதுங்கிற விஷயத்தை எடுத்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் ரீசன். இப்போ அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல அப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்லனா நாம வந்து சொல்லலாம், அச்சப்பட தேவையில்லை. சொல்லலாம், அது கூட நம்ம அச்சப்பட்டு தான் ஆகணும். இவங்க ப்ரொவிஷனே டைரக்டா வச்சிருக்காங்க. யார் வேணாலும் ஆன்லைன்ல ஏங்க ஒரு பிரைவேட் ஏஜென்சி பண்ணுதுங்க. பிஆர்ல அப்படிதாங்க பண்ண ஒரு பிரைவேட் ஏஜென்சி. இல்ல கண்டிப்பா நீங்க சொல்ற பாஜக எம்எல்ஏ ஒவ்வொரு ஓட்டுக்கும் 80 ரூபாய் கொடுத்து இல்ல நிச்சயமா, அதாவது நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் கர்நாடகால இந்த எலெக்ஷன்ல அந்த அடிப்படையில SIT ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த கவர்மெண்ட். அதன் மூலமாக இந்த தகவல் எல்லாம் வெளில வந்திருக்கு. 80 ரூபாய் கொடுத்து வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பின்மை இருக்கும்போது அச்சப்பட்டு தான் ஆக வேண்டும். தனியார் சார் ஒன்று தான் கேட்க விரும்புறேன். அதாவது அதிமுக பாஜகவிற்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அழைப்பு இல்லை. காரணம் வந்து அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டணியில் இல்லைனாலும் கூட எந்த நிலைப்பாடும் தெரிவிக்கல. இல்லை சில பேர் நாங்கள் எதிர்க்கிறோம் SIRன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கூட அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர்களில் சில பேரும் கலந்துக்கல. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, விஜயனுடைய கட்சி உட்பட? இப்ப அந்த அதிமுக எப்படி வந்து ஒரு பாஜகவின் ஒரு துணை பிரிவாக, பரிவார அமைப்பில் ஒரு பிரிவாக பாஜகவின் டெல்லி தலைமைக்கு கட்டுப்பட்டு இயங்குவதை போல இப்பொழுது புதிதாக கட்சியை துவங்கி இருக்கிற நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் இணைந்திருக்கிறார். குறிப்பா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அது CBIக்கு மாற்றி விட்டால் தனக்கு நீதி கிடைத்து விட்டது என்று கொண்டாடிய விஜய் இப்பொழுது அவரும் இந்த SIR வந்து எதிர்க்கிறேன், நான் வந்து ஆதரிக்கிறேன்னு வார்த்தையாளர் சொல்லிட்டு நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய கருத்தையே சொல்லாமல் தப்பித்து கொண்டு பாஜகவுக்கு விசுவாசமாக நடந்துக்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப தமிழ்நாட்டு மக்களின் மீது, மாநில உரிமைகளின் மீது, தமிழ்நாட்டின் வாக்காளர் பெருமக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாத தமிழக வெற்றி கழகம் பெயர்ல தமிழகம் அல்லது தமிழக வெற்றி கழகம்னு பெயரை வச்சுக்கிட்டு இது வடநாட்டுக்காரர்களுக்கு அல்லது பாஜகவினுடைய கட்சிக்கு மறைமுகமாக விஜயும் இப்பொழுது கட்டுப்பட்டு அவர்களுக்கு சேவையாற்றுகிற, நான் ஏற்கனவே அதை தொடர்ந்து வலியுறுத்தினேன். பாஜகவின் கருவியாகத்தான் பவன் கல்யாணை போல விஜயை இங்கு ஒரு கருவியாக பாஜக திட்டமிட்டு பயன்படுத்துகிறது என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தினேன். அப்புறம் அது கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது எப்படி விஜய் பாதுகாக்கப்பட்டார், இப்ப ஒன்றிய அரசினுடைய CBIனுடைய கட்டுப்பாட்டுக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு விசாரணை இப்பொழுது நடந்து வருகிற சூழ்நிலையில இந்த விசாரணை வளையத்துக்குள் விஜய் வந்துவிட்டு அவரை குற்றவாளியாக சேர்க்கக்கூடும் என்கின்ற அச்சம் இருப்பதனால் தமிழக வெற்றி கழகமும் விஜயோ SIRஐ எதிர்த்து நம்முடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அளவுக்கு கூட அது தன்னுடைய வீரியத்தை அல்லது தன்னுடைய அரசியல் கடமையை அஞ்சு வெளியேறி பாஜகவோடு இப்பொழுது அது களம் பற்றி இருக்கிறத பாக்குறோம். அதை நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன். அது இப்ப நீ நேற்று காலை வரை வருகிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. காலையில யாரு அழைத்து மிரட்டினார்களோ தெரியவில்லை, விஜய் வரல. அப்ப இன்னைக்கு வேற ஏதோ சம்பவத்துக்கெல்லாம் அறிக்கை விடுற விஜய் இந்த இவ்வளவு அதிமுக்கியமான வாக்காளர் பெருமக்களுடைய வாக்குரிமைகளின் மீது நடந்திருக்கிற இந்த தாக்குதல் அல்லது இந்த சந்தேகம் இது குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்யாமல் இப்பொழுது பதிவு செய்யாமல் இல்ல, அவருடைய சார்பில் ஒரு அறிக்கை வந்து வெளிவந்திருக்கிறது. நீங்க தீர்மானம் நிறைவேற்றல, அரசு வந்து சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றல, நாங்க எப்படி நம்புறது? உண்மையா பாஜகவை எதிர்க்கணும், இது எல்லாமே அரசியல் கட்சிகள்ல அரசியல் மாச்சரியங்கள்லாம் மறந்து நாம எல்லாம் ஒன்றாக இணையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறார் அந்த கட்சியோட தலைவர். ஆமா ஐயா, நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல பேசியிருந்தா இப்ப நேற்று மாதிரி இல்லையா ஒரு நம்ம வந்து இப்ப அப்படி ஒரு இப்ப எங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலே எங்க பத்திரிகையா மாநில செயலாளர்
சண்முகையாவெல்லாம் வந்து அவங்க என்ன கருத்து சொன்னாங்களோ அது முதலமைச்சர் அப்படியே ஏத்துக்கிட்டாரியா. ஓகே. அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றிருந்த தலைவர்கள் எந்த சின்ன கடைசி ஒரு 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 வளர்ந்து வருகிற ஒரு இளம் ஜனநாயக இயக்கங்களுடைய கருத்துக்களை கூட ஏற்றுக்கொண்டு அந்த கருத்தை ஆதரித்து அல்லது அவர்களை பேச வைத்து அந்த கருத்தை பதிவு செய்த ஒரு 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 ஜனநாயக நேற்று அந்த அந்த சூழலை நேற்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பார்த்து வியந்த எல்லா அரசியல் கட்சிகளும் வியந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த அரசு அல்லது திமுக கொண்டு வந்து இந்த கருத்து இதுதான் முடிவா சொல்லல. அனைத்து கட்சி கூட்டத்தின் ஆலோசனை என்றால் அது உண்மையிலேயே அனைத்து கட்சி கூட்டத்தின் ஆலோசனைகள் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த ஒத்த கருத்தில் பெரும்பான்மை கருத்துக்களின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனா ஏகமனதாக அந்த கருத்தை நேற்று தீர்மானமாக கொண்டு வந்த பொழுது இந்த விஜய் இந்த ஏன் வந்து தன்னுடைய கருத்தை அங்க வந்து பதிவு செய்யல, தானே வந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு பிரதிநிதிவாக அனுப்பித்திருக்க வேண்டும். அதே கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது ஒரு தலைமறைவு இயக்கத்தை போல அவர் எங்கே குடியிருக்கிறார்கள், அந்த இயக்கம் இயங்குகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. எந்த மாநில பொறுப்பாளருக்கான யாரையும் இல்லை. அப்ப இவர்கள் சிபிஐ வசம் அது உச்ச நீதிமன்றத்தால் அது அது வழங்கப்பட்ட பிறகு ஒன்றிய பாஜகவுடைய ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும் பாஜகவின் சிபிஐக்கு அஞ்சி வருமான வரித்துறைக்கு அஞ்சி அல்லது அமலாக்க பிரிவுக்கு அஞ்சி தான் எல்லாம் கட்டுப்பட்டு கிடக்குறாங்க. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தையும் கிட்டத்தட்ட அது பாஜக தன் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி அவர்கள் விருப்பத்திற்கு செயல்பட வைக்கிற போக்கு இருக்கிறதுங்கிறத உணர்ந்துதான் தமிழ்நாட்டுல இப்ப இங்க நம்ம மருத்துவர் சொன்ன மாதிரி செவியா சொன்ன மாதிரி வாக்காளர்கள் இப்ப நம்ம எல்லாரும் நாளையிலிருந்து வாக்கு யாருக்கும் இல்லை. அப்ப வாக்கற்ற நிலையில் ஒரு மாத காலத்திற்குள்ள அவர்கள் கேட்கிற ஆவணங்களை எல்லாம் தந்து அந்த தேர்தலில் நம்ம வந்து நம்ம அந்த ஆவணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டா தான் நம்ம வாக்காளர், இல்லைன்னா தனியரசே வாக்காளர் இல்லை, சரவணையாவே வாக்காளர் இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொரு பேரும் இப்ப 6,50,00,000 பேர் வெறும் 30 நாட்களுக்குள்ள போய் தன்னுடைய வாக்கு மீண்டும் அதாவது ரினியூவல் அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோமா நம்ம மீண்டும் அதை வந்து உறுதிப்படுத்திருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்ப நமக்கு இருக்கு நம்மளாலேயே அது சாத்தியமானு தெரியல. 24 மணி நேரமும் வாழ்நாள் எல்லாம் அரசியலில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் இயங்குகிறவர்களாலேயே அது சாத்தியமானு தெரியாத போது சாதாரண அப்பாவி உழைக்கும் மக்கள் அவர்கள் வாக்குரிமையை அதனுடைய மதிப்பையே கூட இன்னும் உணராத 75 ஆண்டு காலத்துக்கு பிறகு இருக்கிற உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் உலகத்திலேயே இன்னும் செறிவூட்டப்பட்டு அது பலமாக வலிமையாக இருக்கிறோம்னா அது தமிழ்நாடு தான் இந்தியாவிலே. எளிய மக்களுக்கான குரலுக்காகவும் தான் நாங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க முன்வைக்கிறீங்க. நான் 2ஆம் கட்ட பறவை நான் எடுத்துக்கிறேன், பேசலாம். பத்ரி சார், இப்போ இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னார் இந்த SSR அப்படின்னு இந்த சிறப்பு சுருக்க திருத்த முறை அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏற்கனவே ஒன்று நடந்து கொண்டிருக்கிற போது அது இன்னொரு வேர்ஷன் தான். நீங்க ஏன் ரெண்டுத்துக்குமான ஒரு அச்சத்தை வந்து முன்வைக்கிறீங்க? இதுல ரொம்ப அதீதமான அச்சம் இல்லை. அதுதான் எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனையை வந்து பைனரியாக பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா? சில பேர் சரின்னு சொல்லுவாங்க, சில பேர் தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த விவாதத்தை இந்த 2 பார்வைகளுக்குள் நிறுத்துவது பைனரியாக. இன்னும் கூட சொல்ல போனால் வாட் அபவுட்ரின்னு சொல்லுவாங்க. நீ தப்பு பண்ணுறிய அப்படின்னு கேட்டால் அப்போ நீ என்ன சரியா அப்படின்னு கேட்குறது. இது RSSனுடைய உத்தி. நான் இதிலிருந்து இந்த பிரச்சனையை வேறு மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்குது, அது ஆதரிக்கக்கூடியவங்க வந்து நாங்கள் வந்து இந்த தேர்தல் முறையை சீர்திருத்த விரும்புகிறோம் முற்றிலும் சொல்கிறாங்க. இதை செய்யறது யாரு அப்படிங்கிற அந்த ஏஜென்சி மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. நான் வாக்காளனாக நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பட்டியலை புதுப்பிக்கக்கூடியதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் வந்து நியாயமான தேர்தல் ஆணையம் தானாங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன். சில கேள்விகள் இருக்கு, நீங்கள் பதில் சொல்லுங்க. என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் நியமனத்திலிருந்து கேள்வி எழுப்பு. அது ஒன்று. இன்னொன்று என்ன கேட்குறேன்னா சார், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த கோட் ஆஃப் கண்டக்டுமாங்க, தேர்தல் நடத்தை விதிமுறை. 11,000 கோடி ரூபா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கி வச்சுட்டாங்க. எப்படி செலவழிச்சாங்க? தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்ததா? இன்னொன்று, ஹேட்டட் ஸ்பீச்சை பேசக்கூடாது. இந்து மக்கள் தாலியை இழந்துருவாங்கன்னு பேசினாங்க, இந்து பெண்கள் தாலி இழந்துருவாங்கன்னு மோடியே பேசினார், உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவங்களே பேசினாங்க. ராமர் கோவில் இடிக்கப்படும் பேசினாங்க. இது ஒரு கம்யூனல் ஸ்பீச். நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லை. இன்னொன்று, தேர்தல் வாக்குச்சாவடிகளில் நீங்கள் கேமரா வச்சுட்டு இந்த டாக்குமெண்ட்டை 14 நாளுக்குள்ளே டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன்னு முடிவெடுத்தீங்க. யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? நாளைக்கு ஒருவேளை வந்து நீங்கள் சத்தீஸ்கரில் எங்கேயோ பார்த்தோம் இல்லையா, அவரே வந்து ஓட்ட போடுறாரு, தேர்தல் அலுவலரே. அப்படி ஒருவேளை கோர்ட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் கோர்ட்டு தான் டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கணும். 14 நாளைக்குள்ளே நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க. யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? இன்னொன்று, நீங்கள் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் பல மாநிலங்களில் டேலி ஆகலை. சரி, சில இடங்களில் பதிவை விட நீங்கள் வந்து வெற்றி பெற்ற கட்சி கூடுதலாக வாங்கியிருக்காங்க, டேலியே ஆக மாட்டாங்க. ஒட்டுமொத்த வாக்குப்பதிவுக்கும்
வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா டேலி ஆகலை. இதுதான் விளக்கம் கொடுத்தீங்களா? விளக்கம் கொடுக்கல. அப்போ தொடர்ச்சியாக உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. உங்களுடைய நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சுயேட்சையான இண்டிபெண்ட் ஏஜென்சியாக இருக்கீங்களாங்கிற கேள்வி முதல்ல எனக்கு இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சிபிஐ செயல்படுகிறதோ, எப்படி அமலாக்கத்துறை செயல்படுகிறதோ, அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாஜகவுடைய ஆளும் கட்சியினுடைய கண்ணசிவில் இயங்குகிற உங்களுடைய அந்த சுயேட்சை தன்மையை, தனித்தன்மையை இழந்து நிற்கிற ஆணையமாக நீங்கள் இருக்கீங்க. இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்து அந்த டி நகர்லலாம் வந்து சீர்படுத்தணும்னு சொல்லி அதிமுகவுடைய பொறுப்பாளர் வழக்கு தொடர்றாரு. அப்போது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியது அப்படியெல்லாம் அச்சப்படாதீங்க, எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதுமாரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை நான் என்னுடைய படிப்படியான உரிமைகளை முழுக்க பாதிக்கப்பட்டு இவ்வளவு கேள்விகள் வச்சிருக்கேங்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலையே. நீதிமன்றம் ஒன்று கிளீன் ஷீட் கொடுக்கலையே. எஸ்ஐஆர் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு உச்சநீதிமன்றத்தோட நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தூக்கிட்டு வந்து நீ 50 கோடி வாக்காளர்களை 1 மாத காலத்திற்குள்ள நான் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த படிவம் நாளைக்கு வந்தாங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் 2004க்கு முன்னாடி நீங்கள் வாக்காளராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டாம். அதுக்கு நீங்கள் அது இல்லைன்னா நீங்கள் சில டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். அதாவது என்னோட ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சரி, நான் வந்து உறவினர் அம்மா இருக்காங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவங்களோட இறப்பு சான்றிதழ் ப்ரொடியூஸ் பண்ணணும். எளிதில் சாதாரண மக்கள் கேட்க முடியாத எல்லா ஆவணங்களையும் கேட்கிற ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ்டான ஒரு சிக்கலான நடைமுறை வந்து நீங்க 12 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சார், அதுல ஒண்ணு கூட இருக்காதா அப்படின்னு கேக்குறாங்க சிலர். 12 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆப்ஷனல். இல்ல, அது வந்து நீங்க வந்து 2002 2004க்கு பிறகுதான். நீங்க அதுக்கு 87 இருந்து 2002 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு நீங்க வந்து இந்த வீடு வீடா நீங்க போகும்போது வரக்கூடிய குழப்பங்கள் இருக்கு பாருங்க, ஏராளமான குழப்பங்கள் இருக்கு. மக்களிடையே மிகப்பெரிய பதட்டம் இருக்கு. நான் வாக்காளராக இருக்க போறேனா இல்லையான்னு தெரியல. இவ்வளவு அச்சங்கள் இருக்கிற போது இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, தமிழகத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் இன்றைக்கி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1 மாத காலத்தில் நாங்கள் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வருவோம், நீங்கள் ஃபார்மை கொடுக்கலன்னா உங்கள் பேர் வந்து பட்டியல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன் சொல்லணும்? நீங்கள் வந்து பீகாரில் இதே தான் சொன்னாங்க, எனக்கு நல்லா நினைவு இருக்குது. யாரெல்லாம் கொடுக்கலையோ, அந்த ஃபார்ம் கொடுக்கலையோ அவங்களுடைய பேர் இல்லையே சார். பீகார் தான் நீங்க ரெஃபரன்ஸே எடுத்துக்க கூடாது. ஒரு தப்பான முன்னுதாரணத்தை வந்து நீங்க அதுல வந்து நாங்க கரெக்டா பண்ணிட்டோம்னு சொல்லி இதர 12 மாநிலங்களுக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதே தப்பு தானே. பீகாரில் தான் குழப்பம் இருக்கிறது. பீகாரில் தான் 65 லட்சம் வாக்காளர்கள் என்பது நீங்க வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பீகார் தேர்தல் வெற்றி மனதில் வைத்துதான் அங்கே நீக்கம் என்பது நடைபெற்றிருக்கிறது. மகாராஷ்டிராவில் தேர்தல் வெற்றி மனதில் வைத்துதான் அங்கே சேர்க்கை என்பது அவர் கூட சொன்னார்ல, செலக்டிவ் இன்க்ளூஷன் ரிமூவல் அப்படின்னு சொன்னார்ல. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐஆருங்கிறதே எஸ்ஸுக்கு சாஃப்ரான் அப்படிங்கிறாங்க. ஒரு காவி கட்சியினுடைய விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குங்கிற அச்சம் என்பது மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஜனநாயக அமைப்பிலும் இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணாமல் நீங்கள் என்னதான் டெக்னிக்கலாக நீங்கள் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கனாலும் நிச்சயமாக இது முழுமையான வாக்காளர் பட்டியலாக வரப்போவதில்லை. ஒரு அரசியல் ஆதாயத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸசைஸாக தான் இந்த மக்கள் பார்க்குறாங்க. நிச்சயமாக மக்கள் தான் இதை எதிர்க்கணும். அரசியல் கட்சிகள் எதிர்ப்பது என்பது ஒரு ஜனநாயக போராட்டத்தில் எப்பவுமே அவங்க லீட் பண்ணுவாங்க. பட் மக்கள் இந்த மக்கள் அல்டிமேட்டாக வீதிக்கு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக தேர்தல் ஆணையமோ இந்த அரசோ தன்னுடைய நடவடிக்கையிலிருந்து பின்வாங்க தான் போகுது. நிச்சயமாக மக்கள் அனுமதிக்க கூடாது. ஓகே, நிச்சயமாக பத்ரி சார் இப்போ தூண்டி விட்டார்னு அடுத்தது வருவாங்க. சஃபி, அதாவது அனைத்து கட்சி கூட்டம் தான், ஆனால் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் அழைப்பு விடுக்கலை. பிறகு அவங்களுடைய இரட்டை நாடகம்னு சொல்லுவது எந்த விதத்தில் சரியாக இருக்குங்கிறதா. ரெண்டாவது, தாவேக்கா அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாது, ஆனால் அவ்வளவு சிரமப்பட்டு போய் அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வெளியிலிருந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அது வெளியிருந்து சொல்லுவாங்க. இப்போ பத்ரி சார்கிட்ட கேட்கும்போது நீங்கள் கேட்டீங்க 12 ஆவணம் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார், நம்ம ஊர்லெல்லாம் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் என்ன இது காமிக்கிறதுன்னு தேடிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. பூத்து இல்ல பூத் ஸ்லிப்பு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து எலெக்ஷன் முந்தின நாள் ராத்திரி தான் நம்மளால ஞாபகம் தேடிட்டு. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இவங்கள்ட்ட 1 மாசத்துக்குள்ள நீ இந்த டேட்டாவெல்லாம் கொண்டு வா, இந்த சர்டிஃபிகேட்லாம் தான் சொன்னாக்க நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க? அதாவது this should be preparedness. முன்னாடி பண்ண எஸ்எஸ்ஆர்ல வந்து 1 year டைம் கொடுத்தாங்க. 1 year டைம் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இட் வாஸ் அ கம்ப்ளீட் எக்ஸசைஸ். அவ்வளோ கரெக்டாக பண்ணுவாங்க. இதுக்கு பேர் எக்ஸசைஸ் கிடையாதுங்க. இது வந்து என்ன சொல்றது, மிரட்டல் விஷயம். இது நீ உடனடியாக கொடுக்கணும், இல்லை உனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏன் அழைப்பு விடல. அழைப்பு விட்டு எதுக்கு?
ஏங்க எலெக்ஷன் கமிஷன் கூட கூட்டணி வச்சிருக்க பாஜக வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்கிறதெல்லாம் சரி. இப்போ சொல்லிட்டு சொல்கிற சமயத்தில் அவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சு என்ன பேச முடியும் அவங்ககிட்ட? தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குறவங்க நடிக்கிறவங்க என்னத்தை எழுப்ப முடியும்? நம்ம மிக தெளிவாக தெரியுது இவங்க மொத்தமாக சேர்ந்து அதிமுக பாஜக வரலாம், அதிமுக வராது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். பாஜக வரமாட்ட சொன்னா அதிமுக வராது. அதனால அவங்கள வந்து கூப்பிடுறதுல எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொன்னு அவங்க ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணதுனால, அவங்க வந்து ஓப்பனாவே ஆதரவு தெரிவிச்சதுனால, ஆதரவு 2 பேர் தெரிவிச்சதுனால விஜயை வந்து ஏன் போய் கூப்பிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு தார்மீக கடமை. அவர் ஒரு கட்சி வைத்திருக்கிறார், 75 கட்சிகளை கூப்பிட்டு இருக்கிறோம், அதுல ஒண்ணு அவர், அவ்வளவுதான் விஷயமே தவிர விஜய்க்கு வந்து தனியா ஓலை போச்சுலாம் கிடையாது. 75 ஓலைகள்ல விஜய்க்கும் ஒரு ஓலை அனுப்பப்பட்டது. நீங்க வந்து அவர் சில நான் தனியார் பேசும்போது கூட சொன்னேன், நீங்க தீர்மானம் நிறைவேற்றுங்க, அனைத்து கட்சி கூட்டம்னு போடுறீங்க, தீர்மானம் ஏன் நிறைவேற்றலன்னு கேட்கிறாரு அவரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக எலெக்ஷன் கமிஷன், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அட்டானமஸ் பாடி சார். அவங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. எந்த ஒரு அரசியல் பயிலணும் சார் அவரு, அட்லீஸ்ட் அரசியல் தெரிஞ்ச அவளை கூட வச்சுக்கணும். அது எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு கட்சியுடைய வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளருக்கு இருக்கிற பவர் இன்னும் தெரியாம இருக்காரு விஜய். ஏன்னா முன்னாள் டிஜிபி, டிஎஸ்பி, ஐபிஎஸ் எல்லாம் வந்து தொண்டர் படைக்கெல்லாம் தலைமையா வச்சிருக்காரு. எந்த கட்சிக்காரன் கேட்பான் அவங்க சொல்றத? they will be always bureaucrats, they will be always in offices. இதுல இருப்பாங்க சென்ஸ்ல, அவங்களால பப்ளிக்க வந்து டீல் பண்ண முடியாது. அத சொல்றேன் இல்லையா, கட்சிக்கு எப்படி அடிப்படை வேணுங்கிற விஷயமே விபரமே தெரியாத ஒரு ஆள். அவருக்கு வந்து இது எஸ்ஐஆர் பத்தி என்ன சரி தெரியும்? அவருடைய கட்சியை எப்படி நடத்தணும்? முன்னாள் ஐபிஎஸ்ஸையும் டிஜிபியையும் டிஎஸ்பியையும் உட்காந்து ஒரு கட்சி நடத்த சொல்றாரு. என் கிரௌட நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது எங்கேயாவது நம்ம பார்த்திருக்குமா? எந்த கட்சியிலாவது இருக்கா? அந்த இதுலதான் அவர் இருக்காரு. அவருக்கு எஸ்ஐஆர் பத்தி பேச வேண்டிய எந்த விஷயமே எனக்கு புரியல. முக்கியமா நான் சொன்னது அதுதான், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், இந்த மாதிரி அட்டானமஸ் பாடியை வந்து ஒரு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. இல்ல சில மாநிலங்கள் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு, அதுதான் சில மாநிலங்கள் செய்யும் போது கான்ஸ்டிடியூஷனை பத்தியான முழுமையான விஷயங்கள், அறியாத விஷயங்கள் செய்யக்கூடியது. திமுக அப்படி எப்பவுமே செய்யாது. நிறைவேற்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டம்ங்கிற எவ்வளவு பெரிய என்னன்னா, இன்னொன்னு, ஒரு மாநிலத்தில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறது அதை விட பவர்ஃபுல். அந்த தீர்மானத்தை விட பவர்ஃபுல். ரீசன் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட போக போறோம், முறையிடும் போது எங்க மாநிலத்துக்கு 75% கட்சிகள் இதை சொல்றாங்க. Because we are going to be in the field. எலெக்ஷன்ங்கிறது எங்களுடைய இது, அது that is our celebration. அது எங்களுடைய விழா. அதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு முறையிடும் போது நாம தான் செய்யணுமே தவிர சட்டமன்றத்தில் தீர்மானம் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க? இதுக்கு போயிட்டு கட்சிகளுடைய ரெப்ரசன்டேஷன் தான் முக்கியம். அப்ப கட்சியோட ரெப்ரசன்டேஷன் முக்கியங்கிற போது விஜயோ அதிமுகவோ அந்த ரெப்ரசன்ட் பண்ணாததே they are against the constitution அர்த்தம். இல்ல நிச்சயம் இப்ப அம்பலப்பட்டு நிக்கறாங்கன்னு நம்ம சொல்லலாமா? வெட்டவெளியா அம்பலப்பட்டு இருக்காங்க. அத சொல்றேன் இல்லையா, இதுக்கு கூட நீங்க வந்து வெளியே வந்து குரல் கொடுக்கிறதுக்கோ ஆதரவு, இது அத சொல்றேன் இல்லையா, திமுக என்ன செய்தாலும் அதற்கு எதிர்வினை செய்ய வேண்டும்ங்கிற மனநிலையில் இருக்கும்போது தவறான விஷயத்தை நோக்கி அவருடைய தொண்டர்களையும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதிமுகவும் அதுக்கு வந்து துணை போகிறது. முக்கியமா புதுக்கட்சி ஆரம்பிக்கிற மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியாம இருந்தா நாடு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இனிமேலாவது படித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா, அதாவது நிறைவு சுற்று பார்வை வரணும் விருப்பம் தான், ஆனா நேரமின்மையால் முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிற. அதனால தனியரசரன், அதுக்கப்புறம் சஃபி அவர்கள், மதுரை 3 பேருக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.